அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிர்னிப்பழம் வாங்கி 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி நல்லா பழுத்துருச்சு. இதை இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். எல்லாமே ஓகே தான், நல்லா ஜூஸ் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த பழம் கட் பண்ணதுலேயே ஜூஸ் ஊற்றி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அதை கையில் எடுக்கவே முடியல. ஏன்னா பழம் கொல கொல நெளிஞ்சிட்டே போகிறனால கையில் தூக்கவே முடியல. எதுக்கு வம்பு, நம்ம கிளாஸ்லேயே குடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நான் என்னோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைக்கு போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கையோட அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ் சமைக்கிறதுனால தேவைப்படும் இல்லையா, அதனால் பீஃப் கிரேவி ரசம் ரைஸ் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி அமீரம்மாவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சுருந்தேன். சத்து மாவு வச்சு சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பரான மினி கேக் பனியாரக்கல்லில் ஊற்றி தான் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இந்த ரெசிபி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.